ஹலோ ஹண்ட்ரிமர்ஸ், நான் ராமநாதன், சிவில் இன்ஜினியர். நம்ம வீடு கட்ட போகிறோம்னா கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் குறைஞ்சது என்ன இவ்வளவு இருக்கணும், காரை வீட்டுக்குள்ளே ஏற்றுவதற்கான ரேம்ப் லென்த் எவ்வளோ இருந்தால் சரியாக இருக்கும், ஸ்லோப்பை என்ன ரேஷியோவில் அமைச்சா காரை இடிக்காமல் ரேம்பில் உள்ளே கொண்டு போக முடியும், அண்ட் கார் ரேம்ப் ரோட்டுக்கு வராமல் முடிஞ்சவரை நம்ம லேண்ட் ஸ்பேஸ்லேயே மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஃப்யூச்சரில் ரோட் டெவலப்மெண்ட் அல்லது ட்ரைனேஜ் ஆகும் போது ரேம்பை உடைப்பதை தவிர்ப்பதற்கு ரேம்பை எப்படி அமைக்கலாம் போன்ற விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வறுத்து கூலி தரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீலர் மட்டுமே வச்சுருக்கவங்க வீடு கட்டும்போது 2 வீலருக்கான ஸ்பேஸ் மட்டும் கவனத்தில் வச்சு வீடு கட்டியிருக்கிறத நம்மளால் பொதுவாக எல்லா வீட்லேயும் பார்க்க முடியுது. பட் இப்போது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்தமாக கார் என்பது பொதுவாக எல்லாரும் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயமா மாறி வருது. இன்னும் ஃபியூச்சரில் 2 வீலர் பதிலாக எல்லோருடைய வீட்லேயும் மேபி ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும், இல்லைங்களா? இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா அதில் 30 இருந்து 50 வருஷம் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் தான் வீடு கட்டுறோம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு காருக்கான ஸ்பேஸை கவனத்தில் வச்சு பிளான் செய்யும்போது அந்த வீடு ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைங்களா? காரை நிறுத்துவதற்கான இடம் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் சென்னை போன்ற நெருக்கடியான இடத்துல வீடு கட்டுறோம்னா கார் பார்க்கிங்காக குறைஞ்சது 10 அடி அகலம் 16 அடி நீளம் கொடுத்து, அதாவது 160 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இடம் ஒதுக்கி வீடு கட்டுறது சரியானதாக இருக்கும். இந்த வீடியோ முக்கியமாக கார் பார்க்கிங்கான ரேம்ப் பற்றிய பதிவு. பொதுவாக நிறைய வீட்டில் ரேம்ப் அமைப்பதற்கான சரியான புரிதல் இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் வீட்டை முழுவதும் கட்டி முடித்த பிறகு அதை பற்றி யோசிக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. வீடு கட்ட பிளான் செய்கிறோம்னா ரோட் லெவலில் இருந்து 1.5 அடி அல்லது அதிகபட்சமாக 2 அடியில் கார் பார்க்கிங்கான ஃப்ளோர் ஹைட் வச்சுப்பது சரியானதாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெறும் 2 வீலர் மட்டும்தான் இருக்குது. ஃபியூச்சர்லையும் காருக்கான ஐடியா இல்லைன்னா 1:2 ரேஷியோவில், அதாவது கார் பார்க்கிங் ஃப்ளோர் ஹைட் 2 அடி உயரத்துக்கு இருக்குன்னா குறைஞ்சது 4 அடி நீளம் கொடுத்து ரேம்ப் அமைக்கிறது நல்லது. அதுவே நார்மல் கார்னா கார் பார்க்கிங் ரேம்புக்கு 1:4 ரேஷியோவில் கார் பார்க்கிங் ஃப்ளோர் ஹைட் 2 அடி உயரத்துக்கு இருக்குன்னா குறைஞ்சது 8 அடி நீளம் கொடுத்து ரேம்ப் அமைக்கலாம். லக்ஸரி காருக்கான வாய்ப்பு இருக்குன்னா 1:5 ரேஷியோவில் ரேம்ப் அமைக்கணும். காரணம் லக்ஸரி காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நார்மல் காரை விட கம்மியாக இருக்கும். ஓகே, ரேம்பை சிறப்பாக வாட்டம் கொடுத்து வழுக்காமல் இருப்பதற்கு டிசைன்டாக சில வீட்டில் ரேம்புக்கு டெக்கரேஷன் லைட்லாம் கொடுத்தும் அமைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரேம்ப் என்பது நம்முடைய வீட்டுக்கானது, நம்முடைய பயன்பாட்டுக்காக அமைக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பகுதி அது. ஸோ ரேம்பை நம்ம வீடு கட்டுவதற்கு பிளான் செய்யும் போதே ரேம்ப் போர்ஷனை நம்முடைய லேண்ட் ஸ்பேஸ்லேயே ரேம்ப் வர மாதிரி டிசைன் செய்யும் போது ஃப்யூச்சரில் ரேம்பை எந்த ஒரு காரணத்துக்காகவும் உடைக்கவோ அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டிய அவசியமோ பப்ளிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையற்ற ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செலவையோ தவிர்க்கலாம், இல்லைங்களா? இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.